சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த சத்தம் எங்க ஊரு காத்து என்ன சுகமா இருக்கு ஐயா. எங்க போனாலும் இப்படி ஒரு காத்து கிடைக்குமா? நல்ல சிலு 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 நல்ல ஏசில இருந்தாப்ல இருக்கு. பாவி பைய பஸ் ஊடையில பிரேக் டவுன் ஆகி படுத்துக்கிட்டு அதான் இவ்வளவு நேரம் ஆயிட்டு. இல்லன்னா எப்பயே ஊர் போய் சேர்ந்துருக்கலாம். அத்தடியே நெக்லஸ் மறந்துட்டேனே. எம்மா போச்சு அவ்வளவுதான். உள்ளத்துக்கு போடுவோம். இனி நிம்மதியா நம்ம பஸ் விட்டு இறங்கி போலாம். இறங்கணும். ஒரே கால் வலி செல்ல தாயி. ரெண்டு தூத்தல் விழுதுன்னா அவ்வளவுதான். இந்த குளிர் வந்தாலும் ஆகவே மாட்டேங்குது. உடனே எங்க இருந்தா வருமோ தெரியலம்மா. முட்டுக்கு முட்டு அப்படியே பிச்சு எடுக்கு. உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் தான். அதான் அந்த காலை நீட்டி போட்டு உட்கார்ந்துருக்கேன். எங்க போனாலும் சரிதான். இப்போம்லாம் சேர்ல தான் உட்காருதேன். இல்லன்னா காலை நீட்டி உட்கார்ந்துருதேன். என்னத்த செய்ய? கால் வெளியே கொண்டுட்டு தாக்கா நானும் அங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்கேன். என் மவளுக்கு எப்படிதான் பிள்ளை பேர் பார்க்க போறேனே தெரியல. அதான் உனக்கு என்ன ஆளா இல்ல? நாங்க இருக்கோம். எல்லாம் ஆளுக்கு ஆளோ மரமும் இருக்கா பரவ என்ன? அதனால நமக்கு நான் தைரியமா இருக்கேன். ஏக்கா கால் வலிக்குன்னு கண்ட கட்ட மாத்திரையெல்லாம் தூக்கி வாயில புறக்கி போடாத. கடைசியில கிட்னி சட்னி ஆயிரும். யாரும் என்னத்த செய்ய? வலி அதிகம் போது ஒரு மாத்திரை தூக்கி போட வேண்டியதா இருக்கு. ஒரு ஆளு சொல்லிச்சு முட்டு வலிக்கு இந்த கொஞ்சம் வியாபனை போட்டு ராவணம்னா கொல்லாம் போல இருக்கும் அப்படின்னுச்சு. அப்படியே சொல்ல தாயி இப்போ உனக்கு கொல்லாமா? ஆமாக்கா போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ கொல்லாம். என் மருமகளும் சொன்னா எத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கியா, ஒரு வாரம் தானே ஆகுது, அதனால ஒரு 2-3 மாசம் தொடர்ந்து போடுங்க தே, நல்ல சரியாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப நானும் வாங்கி போடணுமே. வியாபனை போடுறதெல்லாம் சரிதான். இந்த டைல்ஸ் தரையில எல்லாம் லேசா பற்றப்படாது, அவ்வளவுதான். சறுக்கிட்டு போயிரும். வரவு உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு கீழே விழுந்து காலில் அடிபட்டு கிடக்க வேண்டியதான். முட்டுக்கு என்ன போடும்போது கொஞ்சம் பார்த்து எடுத்து பதனமா போடணும். ஆனா என்ன தெரியுமா செய்வேன்? பகல் நேரத்துல போட மாட்டேன். ராத்திரி நேரத்துல படுக்க நேரத்துல கொஞ்சோண்டு போட்டு ராவிட்டு அந்த பாயில நல்லா படுத்துடுவேங்க. அப்ப தரையில படாதா? காலையில ஆகும்போது நல்ல காஞ்சி முட்டுக்குள்ள நல்லா இறங்கிருமா, நல்லா கொஞ்சம் கேட்டுக்கிடும். அப்ப நானும் செல்ல தாயி இன்னைக்கே வேப்பனை வாங்கி ஆரம்பிச்சு விட்டுறேன். பஞ்சக்கா அங்க பாரு யார் வரான்னு. வர இப்போ அரட்டு இன்னைக்கு ஆமுக்க கோவப்பட்டு இருக்க. இல்ல செல்ல தாயி நடந்த விஷயம்லாம் உனக்கு தெரியும்ல. அவளை வரப்படாதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நடைக்கு வரது பாரு வரட்டு இன்னைக்கு. எங்க அம்மா என்ன கண்டுகிட்டு காணாத மாதிரில திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா எங்க அம்மா 2 நாள் விசுக்கு விசுக்குன்னு மூஞ்சியும் முறையும் இழுத்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரியாயிருவா. எம்மா நல்லா இருக்கேம்மா. உன்னை யார்கிட்ட இங்க வர சொன்னா? எம்மா நீ வர சொல்லல, எனக்கு தெரியும். என்ன கண்டாலே இப்பதான் உனக்கு ஆவாத. எங்க மைனி வர சொன்னா. மைனி அண்ணன் பொண்டாட்டி 5-6 நாள் வந்து நின்னுட்டு போங்க மைனியோ. நீங்க வந்தா கொஞ்சம் வீடு கலகலான்னு இருக்கும். நீங்க வராம வீடே வெறிச்சு ஓடி போய் கிடக்கு அப்படின்னா அதான் வந்திருக்கேன். ஆமா அவ சொன்னாலா இவ வந்தாலாம். அடுத்த குடும்பத்துல இருந்து வந்தவ கூட என் மேல பாசமா இருக்கா. வாங்க நீ பெத்தவா என்ன போன்னு விரட்டுத. அப்படி என்ன கொலை குத்தமா செஞ்சு போட்டேன்? ஒரு கோழியை தூக்கிட்டு போனம்மா. இது பெரிய குத்தமா? அவத்த ஒண்ணு சொல்லுதுக்கு இல்ல. வாயை திறந்தா எதுக்கு வம்புன்னு வாயை மூடிட்டு கிடக்கேன். சிப்பு நல்லா இருக்கியம்மா? உன் மொபைல் நல்லா இருக்கா? உன் புருஷன் நல்லா இருக்கா? ஆமா சிப்பு எல்லாரும் ஊர்ல நல்லா இருக்காவா? இல்லையா பெரியமா எல்லாரும் நல்லா இருக்காவா? இல்ல தை சித்தி வீட்டுல என் புருஷன் என் மொபைல் எல்லாரும் நல்லா இருக்காவா? நான் தான் ஒரு 5-6 நாள் நின்னுட்டு போலான்னு வந்திருக்கேன். எங்க மைனி போனுக்கு மேல ஒரே போன் அடி. அப்படியாக்கும் சித்தி ராதிகா மாசமா இருக்கலாம்ல? ஆஸ்திரி போனேல செக்கப் என்ன பண்ணி பார்த்தேல? ஆமாம்மா நல்லா இருக்கா. ஆஸ்திரிக்கு போனோம், செக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு டாக்டர் அம்மா கேன் எடுக்க சொல்லிட்டா. பிள்ளை நல்லா இருக்குன்னு சொன்னா. அப்படியே சித்தி ரொம்ப சந்தோஷம். சிப்பு வாயன் ஒரு கப் காப்பி குடிச்சிட்டு போலாம் வீட்டுல. சித்தி அது எப்படி வராம போவேன்? இன்னைக்கு ஊருக்கு போக மாட்டேன். ஒரு வாரம் நின்னுட்டு தான் போவேன். அதனால அப்பப்போ வாரேன். போன உடனே இந்த பியாக்க வீட்டுல போட்டுட்டு எங்க மைனி கையால கொதிக்க ஒரு கப் காப்பி குடிச்சாதான் உசுரே வந்த மாதிரி இருக்கும். சிப்பு உங்க மைனிகாரி சின்ன பொண்ணு இந்த 4 மணி எல்லாரும் சேர்ந்து சந்தைக்கு இந்த கருவாடை வாங்க போயிருக்காளுவா. வீட்டுல இல்ல. அப்படி போடுங்க அருவாளை. எனக்கு கருவாட்டு குழம்புனா உசுறு. அதனாலதான் எங்க மைனி கருவாடை வாங்க போயிருக்கா போல இருக்கு. சரிதான் வீட்டுல பொய்யாப்ப உட்காந்துருக்கேன். வரட்டு கருவாடை வாங்கிட்டு இல்லமே பெரியமா போயிட்டு வரேன். சிலதை ஈசி போயிட்டு வரேன். ஒரு நாள் வந்தாலே வீட்டை 2 ஆக்கி விடுவா. இதுல ஒரு வரையா என்னென்ன கூத்து நடக்க போதா என் வீட்டுல. எல்லாரும் இந்த கமெண்ட்ல கேட்டிருக்காவா சாவத்தன்னா என்ன அர்த்தம்னு. சாவத்தை போட்டு என்னத்த செய்ய, சாவத்தை போட்டு என்னத்த சொல்ல அப்படின்னு சலிப்பா இருப்போம்ல. அதுக்குதான் அந்த வார்த்தையே நாங்க பயன்படுத்துவோம். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். நாங்க பேசுற வார்த்தையில எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன சொல்ல தாயி எந்திரிச்சிட்ட? என் மரும வேற வந்தாரா? சரி அம்மாவை பேசிட்டு இருப்பா. அங்கனே எதுக்கு குத்த வச்சுட்டு உட்காந்துருப்பானே அப்படின்னு நான் வந்துட்டேன். என் தம்பி வேற தூங்கிட்டு இருந்தானா, இல்ல அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ஏன் செல்ல தாயி நம்ம கமெண்ட்ல கேட்டிருந்த பத்தியா? அவ்வளவு பேர் என்ன சந்தோஷப்பட்டுட்டு அவருக்கும் ஒரு துணை வேணும்ல அந்த வயசான காலத்துல. செல்ல தாய்க்கு உறவு யாரு பாப்பா? அதனால ஒரு பொண்ணை பார்த்து நல்லபடியா கெட்டி வைங்க, அதுவும் அவருக்கு வயசு தந்தாப்ல அப்படின்னு சொல்லியிருக்காவா. ஆமாக்கா நானும் பார்த்தக்கா. எனக்கு இப்பதாங்க மனசு நிம்மதியா இருக்கு, நிறைவாவும் இருக்கு. ஆனா ரொம்ப நாள் இந்த விஷயத்த நினைச்சிட்டே இருந்தேன். வெளில சொன்னா யாரும் எதுவும் சொல்லுவாங்களோ நினைச்சுதான் கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். கடைசி இப்ப சொன்ன உடனே எல்லாரும் பத்தியாக்கா என்ன சப்போட்டு. ஆமா செல்ல தாயி ஆனா பொண்ணு வயசான காலத்துல இப்படி தனிமையா இருக்கிறது நல்ல இல்ல. ஒரு துணை இருந்தாதானே நல்லது அதுகளுக்கும். அப்ப என்ன சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரு. ஆனா அதக்க நினைச்சிருக்கேன். நீனும் ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா என் தம்பிக்கு வயசுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லி என்னக்கா பார்த்து. தம்பி வேற போன்னு சொல்லிட்டதானா நான் சொன்னே புறவு போல அப்படின்னு. அதை காப்பி போட்டு கொடுத்து அனுப்பி விடணும் ஊருக்கு. மாடு கண்டு வேற பாக்கணும்லக்கா. மாடு வேற கண்ணு போட்டுருக்கலாம். சீத்தை சொல்லி வைப்போம். அவன் என்ன சொல்லுதானு தெரியல. சொன்னாலும் பரவாயில்ல எல்லாரும் இப்படி சொல்லிருக்கல அப்படின்னு சொல்லுவேனா. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டான். போய் சொல்லேன்னு நாங்களும் நல்ல பொண்ணா இருந்தா பார்த்து எடுத்து சொல்லுவோம். சரிக்கா நான் போயிட்டு வரேன். செல்லதாயி நாங்களும் அப்ப வீட்டுக்கு கிளம்புதான். முடிய வச்சுக்கிறோம். அப்ப சோனமுத்தான் கல்யாணம் தான் நடக்க போகுது. இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி தலையில துண்டு போன அளவுக்கு வரும்னு நான் நினைக்கலையாட்டி. என்னடி பேசாம இருக்க? ஊர்ல இருக்க அவ்வளவு பேரும்
பாரு ஒன்னாலதான் எனக்கு இவ்வளவு சீரழிவுமே. வந்த மறுநாள் இந்த கிழவி அடிச்சு பத்திருப்பேன். நீ தான் சவத்தை இருந்துட்டு போட்டும் டீ சோறு பொங்குறதுக்கு ஆள் இல்ல என்ன. ஒழுங்கா நீ சோத்த பொங்கி போட்டிருந்தனா நான் இதுக்கு அந்த கிழவி வீட்டுல வைக்க போறேன். எந்த புடல வேலை பார்த்தாதாட்டி நானே அடி வாங்கிக்கிட்டு என் போக்குல ஒரு இடத்துல கிடக்க. எனக்குலாம் உன் மாமியார்கிட்ட அடி வாங்கணும்னு எனக்கு தலையில அழுத்தி எழுதிருக்கு. உன்னால தான் இவ்வளவு பிரச்சனை எனக்கு. என்னால பிரச்சனையா? அரே இனிமேல என்னால பொறுக்க முடியாது. பேசாம உன் புருஷனை கூட்டிட்டு உன் ஊரை பார்த்து போ. இங்க ரெண்டு பேர் போய் சேர்ந்தாதான் உன் மாமியாரி இங்கே போய் தொலைவா. அந்த கிளவிட்டு அடி வாங்கி அசிங்கப்பட்டிருக்கேன் டி, அசிங்கப்பட்டிருக்கேன். என் ஊர்ல இன்னைக்கு என் பேரை சொன்னா 4 பேர் நடுங்கும் டி. அந்த அளவுக்கு அராஜகம் பண்ணிருக்கேன். அப்படியேப்பட்ட சொத்தவளை சொர்ண கிளியவே பதம் பாத்துட்டான்னா அப்படியேப்பட்டவளை இந்த வீட்டுல வச்சிருக்கலாமா? புருஷன் வந்தோடனே பொட்டி பொடிக்கையில சுருட்டி ஓடிரு. நான் முன்ன எடுத்த கால பின்ன வைக்க மாட்டேன். இனிமே அந்த ஊருக்கு போக மாட்டேன். எனக்கு எங்க எப்படி இருக்கணும்னு எல்லாமே தெரியும். நீ ஒண்ணு சொல்லி தரண்டா என்ன? கிளவிட்ட இனிமே நேரடியா மோத முடியாதுமா. நம்ம 2 பேரும் அடிச்சு அடிக்கி அவளுக்கு ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணுமா. அதுக்கு முன்னால அந்த கிளவி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. எல்லாத்தையும் அப்படிதான் சொல்லுவேன். கடைசியில நீதான் தோத்து கிடப்ப. பாரு என்ன செய்வேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் என்ன பத்தி சொல்லு. மனுஷன் எந்த தெருல வாய் பார்த்துட்டு நிக்கிறா வரட்டனைக்கு. அவரெல்லாம் ஒரு மனுஷனடி தெருட்டு இருப்பான். தெருட்டு ஏமா ரொம்ப பேசாதமா. பேசினாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது நம்மள. அப்ப பேச்ச குறைச்சி எல்லாத்தையும் செயல்ல காட்டுட்டி. வெயிட் பண்ணுமா. அங்க பாரு புருஷி ஒரு நாள் இல்லாத திருநாள மம்முட்டிங்கயுமா வந்து நிக்கா. பாத்தியா ஸ்டைல பத்தியடி ஓட்ட கண்ணாடி வேற. அதாமா தெரியல இந்த மனுஷன் என்னைக்கு மம்முட்டியை பிடிச்சாரு. இங்க ஊர்ல இருக்கும்போது வேலை சொல்லிக்கு போனதுமா. அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு ஒரே தெருவரை தானே தெரிஞ்சிட்டு இருந்தாரு. என்ன ஏதுன்னு கேளுடி. கேட்காம இருப்பனா எங்க எத்தா யோ அரைக்கு இருக்கேன். காது டமரமாயிட்டா. நான் கூப்பிடுறதுல காது கேட்கலையாக்கும். அவிஞ்சு பச்சா ஒரேடியா நொம்மன்னு கூட்டிட்டு இருக்காரு. மக்கா வந்துட்டியா? யாம்ல என்ன பாட்டி சொல்லுதியா? அந்த குணசீகரம் தான் மீனா காப்பானா. அந்த குணசீகரம் செத்தே ரொம்ப வருஷம் ஆச்சம்மா. அவர் செத்தவரவே இருக்கட்டும். நல்லா இருப்பிய. எங்களை மட்டும் கூட்டிட்டு போய் எங்களுக்கு சொந்தம் தான் இவங்க எல்லாரும் அப்படின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ள கதையை நாங்க பாத்துக்கிட்டோம். எப்படி என் பியாத்தி வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? புஷ்பா கவலைப்படாத வா சொல்லுவேனா. நீங்க எல்லாரும் என் சொந்தக்காரங்கன்னு. இங்க வாக்க போவோம். இவளுக்கு ஒரு இடத்துல கிடக்க முடியாத இந்த கசாயம். சிபிஐடி வேலை பார்த்துட்டு திரிவா. அப்பப்ப பிரேக்கிங் நியூஸ் போடணும்ல. அதுக்கு தான் ஊர் முழுக்க போன் அடிச்சுட்டு திரிட்டா. அல்லபடி யாரு? ஊரை கெடுத்துட்டு அலையுதுல ஒரு பெருச்சாளி. அதுதான். பெருச்சாளியா? அது யாருமா? தெரியாத மாதிரி நடிக்காத என்ன? அட 4 முடி நெசமாவே தெரியாது. யார் இந்த பெருச்சாளி? ஆமா இவளுக்கு எல்லாத்தையும் வேலா வரிய விளக்குன்னு விளக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு போனுக்கு மேல போன் அடிச்சிட்டு கிடக்க? ஏன்க்கு இப்ப கோவப்படுதிய? அப்ப என்ன சொல்லிவிட்டேன்னு கோவப்பட்டுட்டு இருக்கிய? மஞ்ச மண்டைட்ட தான் பேசிட்டு இருக்கு 4 முடி. மஞ்ச மண்டை இருக்கல ஊருக்கு போய்ட்டோம். மண்டை தவுத்து போடுறேன். போன் எடுக்கலன்னா அதல விட்டு தொலைய வேண்டியதானே. அடி மேல அடி அடிச்சிட்டு கிடக்க. குளிப்பெடுத்து 4 முடி. வாயை திறக்கன்னு பாரு சில்லு. அவளை பத்தி உனக்கு இப்பதான் தெரியுமாக்கும். நான் வந்து 2 வாரத்துல கண்டுபிடிச்சேனே. அவ கல்லூலி மிங்கில. சரி என்ன ஏதுன்னு கேளு எங்க இருக்கான்னு. வசந்திக்கோ நான் டிஸ்டர்ப் பண்ணதே நினைக்காதீங்க. குழுவுல யாருக்கு கடன் வாங்கணுமோ அவங்க எல்லாம் வந்து கையெழுத்து போடணுங்க. அதனாலதான் உங்களை தேடிட்டு இருந்தேன். எங்க இருக்கீங்க இப்போ? சில்லு இப்ப பாரு உண்மையை சொல்லிடுவா எங்க இருக்கேன்னு. அப்ப கரெக்டா தூக்கிடலாம் ஆள. எங்க இருக்கீங்க? ஜெயில இருக்கேன். வரியா? நானும் நீனும் ஒண்ணா உட்காந்து களி திம்போம். என்ன சங்கி இங்க இருக்கேன்னு கேட்டதுக்கு 4 முடி. நான் ஜெயில இருக்கேன். வரியா நீனும் நானும் சேர்ந்து களி திம்போங்க. நான் சொன்னோம்ல அவ கல்லூலி மிங்கி. அவ வாயில இருந்து ஒரு வார்த்தையோட புடிங்கிற முடியாதுன்னு. 4 முடி நல்ல கொடுத்துச்சு. ஜெயில இருக்க வாரியான்னு. வரு உனக்கு கையெழுத்தானே நான் போடணும். இதான் 1000 கல்லகை எழுத்து போடுவியே. நமக்கு நான் கல்லகை எழுத்து போட்டேன். நீங்க எதை பாத்திய? நல்லா இருப்பிய. நீங்க கையெழுத்து போட்டா என்ன போடாட்ட எனக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு துட்டு வேணா வந்து கையெழுத்து போடுங்களேன்னு சும்மா இருங்க. உங்களுக்கு போன் போட்ட பாத்தீங்களா? என்ன சொல்லணும் போன வைங்க. 4 முடி கையெழுத்தானே போட வர சொல்லிச்சு அந்த மஞ்ச மண்டை. சரி போற வர என்ன ஏதுன்னு விவரம் சொல்லிட்டு போன வைக்க வேண்டியதுனே. ஏன் இப்படி கோவப்படுதிய? இல்ல சின்ன பொண்ணு ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசில மனுஷனே கடிக்க அளவுக்கு வந்துட்டா. என்ன 4 முடி சொல்லுதிய? அங்க கேட்டு இங்க சொல்லி இங்க கேட்டு அங்க சொல்லி கடைசில ஏன் அடிமடியில கைய வைக்க பாத்துட்டாள படுபாவி. 4 முடி மாமியாரி இருக்காள ஒரு வித்தவா. வித்தவளா? உண்மையிரி கடும் கோபத்துல இருக்கேன். என் மாமியாரி என்னைக்கே ஒரு நாள் இந்த மஞ்ச மண்டிக்குள்ள போன் நம்பரை வாங்கி வச்சிருக்கா. அங்க இருந்து போன் அடிச்சு என்ன ஏதுன்னு வியாபத்துல நடக்கா. மாமியாரிக்கு சும்மா இருக்காம ஜோலிய பத்தியா போன் அடிச்சு என் மருமகாரி எங்க போற எங்க வரான்னு வியாபு பார்த்து எனக்கு உடனே போன் அடி அப்படின்னு இருக்கா. அட கடவுளே மஞ்ச மண்டே கேட்க செய்யணும். உடனே பத்தியா போன் அடிச்சு எங்க இருக்க யாது இருக்கான்னு குழுவுக்கு துட்டு கொடுக்க மாதிரி எப்படி டெக்னிக்கா கேட்கான்னு பாரு. ஆமா 4 முடி இப்பதான் போன குழு எடுத்து இன்னும் முடியலையே. அதுக்குள்ள கடனுங்களான்னு யோசிச்சேன் நானும். இந்த மரமண்டைக்கு அது கூட புரியாம கையெழுத்து போடுறதுக்கு வா அப்படி இப்படிங்க அடுத்தலான்னு தரேன்னு உடனே கப்புன்னு பிடிச்சோம்ல. ஆகா புள்ளிக்காரி எங்க வாரா எங்க சுத்தி அப்படின்னு இங்க ஆளு யாரு தூக்கி தின்று வேலை என்கிட்ட அவத்து இல்லங்கடி வேலையெல்லாம் காணிக்கா. மாமியாரி இந்த சோழி தேவை சின்ன பொண்ணு வேற எங்க போறேன்னு சொல்லி இங்க நோடி சுத்திட்டு கிடப்பேன். அது அவளுக்கு பொறுக்க மாட்டேங்குங்க. அவன்கிட்ட இலக்கி கொடுத்துருக்கா. இல்ல நான் அனுப்புற கிரைண்டர் எங்க? அது கிரைண்டர் ஆக்கர்ல போட்டு பேர்த்தமனை வாங்கி தின்ட்டாளா.
இல்ல மாவரைச்சு விக்க சொல்லல அவள கிளிக்க வேலையில அவளுக்கு அப்படி இப்படின்னு ஏத்தி விட்டுருக்கா. கடைசியில் நானும் சரின்னு சொல்லி மாவரைச்சு விக்கன்னு சொல்லி சொல்லியாச்சு. புறவே நாங்க இருக்க முடியல. போனுக்கு மேல போன் அடிச்சு இந்த மஞ்ச மண்டைக்கு வியாவு பார்க்க சொல்லியிருக்காள. இக்கோ நான் வந்துட்டேன். இப்படி உங்க மாமியா கதையை வந்து வச்சுக்கலாம். வாங்க போவோம். அந்த மண்டை உன்னை நடு தெருல விட்டு ஒரு நாளுத்த கூத்து இருக்கு. அப்புறம் நீ அடங்குவ. பம்பைய பின்னி பறக்க விடலடா. என் பேர் 4 முடி இல்ல 7 முடின்னு வச்சுக்கோ. நான் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரே போன். அம்மா வரட்டும்டி. நீ சொல்லி கொடுக்கணும் இல்லையான்னு பாரு. வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போன் பாப்போம். இனி அம்மாட்ட சொல்லி கொடுப்பியா? அது எப்படி சொல்லி கொடுப்பேன்? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துல போன் பாத்துட்டு இருக்கோம். சரியான ஆளுடி நீ. டேய் அழுது படிச்சிட்டு இருக்க மாதிரி என்னடி வீடியோ எல்லாம் பாத்துட்டு இருக்க? இடி அஸ்மி ஜெசி சேனல் போட்டி ஜாலியா இருக்கும். நல்லா காமெடியா இருக்கும். மைனியா மைனி தான் கருவாடு வாங்க சந்தைக்கு போயிருக்காவல. மைனி வீட்ல இருக்க மாட்டாவோ. அப்ப மருமக்க மாதிரி இருப்பாளுவோ. மக்கா சத்தியா சோனி வந்துட்டாயா? வந்துட்டா அத்தைக்காரி வந்துட்டா. இடி இப்பதான்டி புரியுது. அத்தை வாரான்னு நினைச்சதாம்டி அம்மா கருவாடுல வாங்க சந்தைக்கு போயிருக்கா. நீ வந்தோனே கொதிக்க கொதிக்க காப்பி வர கப்பலடி. அம்மா வர இல்லையே இப்ப என்ன செய்ய? ஈச்சி ஒரு கப் காப்பி விட்டு குடுத்துருடி. இல்லன்னா புளுபுளுன்னு வருவா. ஆம்டி நீ போய் போட்டுக்குடா. அம்மா வர சந்தைக்கு போறேன் சண்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு போன இடம் வந்த இடம் வர வேண்டியதுன்னு சீக்கிரம் எங்க நின்று பாடு பேசிட்டு நிக்காளோ. இன்னைக்கு முதல்ல போன போட்டுடி. அத்தா போன் அடிக்கங்கடி. ஹலோ எத்தான் சொல்லுங்க. சத்யா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீங்க எப்படி இருக்கீங்க? தா எங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களோ? என்ன ஸ்பீக்கர்ல போட்டிருக்காளோ பக்கத்துல நீ நின்னுட்டு இருக்கியோ? அதானே கேட்டேன். நல்லா இருக்கியா சோனி? ஏதோ உங்க புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்கோம். சொல்லுங்கடா. சத்யா அம்மா உங்க வீட்டு தான் பஸ்ல கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. எங்க அப்பாட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க போல இருக்கு. 4-5 நாள் எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டு தான் வருவேன்னு. எங்க அம்மையை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்க. நாங்க உங்க அம்மைக்கு சோறு போடாம விட்டுறோமான்னு மேனிட்டு போன் அடி சொல்லுதீங்களோ? ஐயே அப்படி இல்லடே, சும்மா தான் போன் அடி சொன்னேன். சரி சொன்னா முன்ன பின்ன நல்ல கவனிப்பில்ல, அதுக்கு தான். வருங்கால மாமியார்ல நல்ல கவனிக்கணும்ல. ஆள பாருங்க ஆள. தேவையில்லாம என்ன தேவன பேசிட்டு இருக்காதீங்க. இடி அப்படியே சும்மா இருட்டி. நீ வர அத்தை வர ஏதாவது கிறுக்கு வக்கல ஏதாவது வளருவாங்க. சரியான வளருவாய் கேசுடி. அப்பதானடி அவங்க அம்மையை நல்ல கவனிப்போம். அதுக்கு தான். ஓஹோ எல்லாம் ட்ரிக்கு தானா? மக்கா சத்தியா சோனி இதா அத்தை வந்துட்டாங்க போல இருக்கு. கூப்பிட்டு சத்தம் கேக்கு. சத்யா இங்க பாரு, நான் போன் அடிச்சேன் எங்க அம்மிட்ட மாட்டி விட்டுறாதம்மா. சரிதான் நான் பிறகு பேசுறேன். போன வைக்கேன். டி அத்தை ஒரு வாரம் முன்னாடி இங்க இருக்க போறாளா? ஏடி செத்தனி யாண்டல ஒண்ணுமே வேலை வாங்க மாட்டா. ஒண்ணே நம்பி வேலை வாங்குவா. போன வாட்டி வந்திருக்கும் போதே புளுப்புளன் வந்தா பத்தியா? ஏத்தே தேவையில்லாம புளுப்புளன் வராதீங்க அப்படி சொல்லி சொன்னலாம். டி உடனே பூசுக்குன்னு மூக்கு மேல கோவம் வந்துட்டி. உடனே சொல்லுதா வாண்ட சொன்னா சொல்லு. எந்த வேலையும் வாண்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நான் ரொம்ப நல்லதுன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டேன். ஏய் பம்பரக்கிட்டு மண்டை மாட்டுனடியே நீ. இன்னைக்கு அம்மா வர வரைக்கும் உன்னை வச்சு செய்ய போறா பாரு. மாட்டீங்க என்ன மருமக்க வரே? டீ வாங்க தே. நல்லா இருக்கீங்களா? ஆமா மக்கா நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் தே. நீங்க தே அம்மா சந்தைக்கு போயிருக்கா. இப்போ வந்துருவா. உட்காருங்க. நான் ஒரு கப் காபி போட்டு கொண்டாரேன். அம்மா நல்லா வளர்த்துருக்கா மக்களே. வந்த உடனே காபி குடிக்கீங்களா தே? அப்படி ஒரு வார்த்தை கேட்கல. சந்தோஷமா இருக்கு. மனசு பூரிப்பா இருக்கு. வரமா அந்த கொஞ்சம் ஆறுநாப்புல கொண்டு வந்துறத நல்லா கொதிக்க கொண்டு வரா. ஆவி பறக்க கொண்டா. இப்ப மழை நேரமா வர இருக்கா. கொண்டு வந்து டக்கு புக்குன்னு ஆறி போயிரும். எனக்கு இந்த பஸ்ல வந்து இறங்கினா ஒரு மாதிரி தலைக்கிறன்னு சுத்தின மாதிரி இருக்கும். தலை வலிச்சாப்புல இருக்கும். அதனால ஒரு கப்பு சூடா எங்க போனாலும் கொதிக்க குடிச்சாதான் அது தலை வெளியெல்லாம் போகும். சரிங்க நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் காஃபி போட்டு கொண்டாரேன். உங்களுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு மாதுளம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வரலாம் தான் நினைச்சேன். நீ நினைச்சிருப்பீங்க ஆனா வாங்கிருக்க மாட்டீங்களா? வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். துட்டெல்லாம் கையில எடுத்தேன். அந்த நேரம் பார்த்து பாவி பையன் பஸ் சடார்னு வந்துட்டு. அதனால இந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ஸுக்கு 1 மணி நேரம் காத்து கிடக்கணுமே அப்படி நினைச்சு ஓடியே வந்து பஸ்ல ஏறிட்டேன். தெரியுதே அப்படிதான் நடக்கும்னு. பரவாயில்ல தே ஒண்ணு வாங்கிட்டு வரேன்டா. எங்க வீட்டுல எல்லாமே எங்க அம்மா வாங்கிட்டு வருவா சந்தையில இருந்து. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் காஃபி போட்டு கொண்டாரேன். டீ அத்தைக்கு எப்படி போட்டு கொண்டாலும் காப்பி ஆறிட்டு இருந்தா சொல்லுவா. பேசாம நான் ஒண்ணு சொல்லுன்னு கேளு. என்ன தட்டி? அடுப்புல கங்கு நல்ல கனகனன்னு கிடக்கல டி. அது 2-3 எடுத்து நல்லா ஒரு பிளேட்ல வச்சு கொடு. அதுக்கப்புறம் ஒரு கப் காஃபியும் கொண்டு கொடு. காபி சூடா இல்லனா இந்த கங்கு எடுத்து வாயில போட சொல்லிட்டி. நல்ல கொதிக்க இருக்கும். சூப்பரா இருக்கும்ல காஃபி. ஓடிங்க என்ன வெளுத்துக்கிட்டதுக்கு ஐடியா கொடுக்கனா? சூப்பரான ஐடியா கொடுத்திருக்கேன். அவங்கள வாடுதா. அப்ப வந்த உடனே கட்டில மெத்தைய பிடிச்சாச்சுமா. இந்த மழை நேரத்துல இந்த குளிர் நேரத்துல கையும் காலையும் வெட்டிட்டு இருக்கு. இந்த தரையில எவனால படுத்து கிடந்து உருள முடியும்? கட்டில படுத்தாதான் நல்ல சொகுசா இருக்கும். இது இந்த ரூம்ல கொஞ்சம் கதகதப்பா இருக்குமா? நல்ல அளவோல இருக்கும் படுக்கிறதுக்கு. காலையில வீட்டுல 5 மணிக்கு எந்திரிச்சு தூத்தம் தொளிச்சோம் கோலம் போட்டோம் ஒண்ணு கிடையாது. காப்பி போட்டோம்னு குளிருக்கு. நாளைக்கு காலையில எல்லாம் 8 மணிக்கோ 9 மணிக்கோ எப்ப எங்க மைனிகாரி எழுப்புதாளோ அப்பதான் எழுந்திருக்கணும். சரி அக்கா போயிட்டு வரேன். சரி பாத்து எடுத்து போயிட்டு வா. அடுத்த வாரம் வா என்ன? சரிக்கா மருமகளை கூப்பிட்டு சொல்லிட்டு போறேன். எடியா மக்கா மாமே ஊருக்கு போறானா சொல்லிட்டு போனுங்க கொஞ்சம் வாயேன். ஹாய் மாம்சி 2-3 நாள் இருந்துட்டு போக வேண்டியதுதானே? எனக்கும் அந்தால ஓடணும்னு ஆசையா. மாடு கண்ணு போட்டுருக்கலாமக்கா. பாக்கணும் பத்தியா பக்கத்துட்டு இந்த சுவாமிட்டு தான் சொல்லிட்டு வந்தமாக்கா. மாடு கண்ணை பாத்துக்கல இப்போ ஓடி வந்துருதே அப்படின்னே. சிசு பிள்ளைய பாத்துக்கையா உன்ட சொல்லாண்டா நீ பாத்துக்கிடுவ. இருந்தாலும் ஒரு தாய் மாமனுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கு பத்தியா. அதெல்லாம் நல்லா பாத்துக்கிடுவேன். ஒண்ணு கவலைப்படாதீங்க. இது என்னது பையில என்னெல்லாமோ வச்சிருக்க போல இருக்கு. ஐயா மவளுக்கு கொஞ்சம் அதிரசம் மாவு சேர்த்து வச்சிருந்தேன் சுடணும்னு.
அதான் சுட்டு வச்சிருக்கேன் பாத்துக்கா. ரெண்டு ரெண்டா தின்னேன்னு ஒரு 1/2 கிலோ ஏத்தங்க சிப்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் வாமப்படி வேற வாங்கி வச்சிருக்கேன். காப்பி குடிக்கும்போது ரெண்டு ரெண்டா தின்னுக்கோ. அக்கா சிப்ஸ் அதிரசம் சரி. ஏக்கா பச்சை பிள்ளை நினைச்சியா வாமப்படியெல்லாம் வாங்கி வச்சிருக்க? ஏல எனக்கு எப்பவுமே நீ சின்ன பிள்ளைதான். நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உன்னை அம்மா அந்த வயலுக்கு போகும்போதெல்லாம் விட்டுட்டு போவ பாத்தியா, அப்படியே உன்னை வளர்த்து நான் அம்மா மாதிரியும் நீ பிள்ளை மாதிரியும் அப்படியே தான் எனக்கு நினைப்பா இருக்கு. நீ இப்ப வளர்ந்து நிக்க வயசும் ஆயாச்சு, நம்ம ரெண்டு இருக்கோம். தலையெல்லாம் வெள்ளையா நரைச்சும் போச்சு. ஆனாலும் என் கண்ணுக்கு நீ சின்ன பிள்ளை மாதிரி அளவு தெரியுத. அதே ஞாபகத்துல போய் வாம்படியை வாங்கிட்டேன் பாத்துக்கா. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், சரி இருக்கட்டும் நீ திம்பேல, அதுக்காண்டி பெரிய ஆள்னா வாம்படி திங்க கூடாதா, அதனாலதான் சரி வாங்கி வச்சேன். சரிக்கா இருக்கட்டும், நான் தின்னுக்கிட்டேன். நல்லா இருக்கும் பத்தியா உங்க ஊர்ல வாமப்படி? சரி அது இருக்கட்டு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கல. குடுக்கா சொன்னா கேட்கவும் மாட்டே நீ. சொன்னா கேளுங்க, உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் பொண்ணை பாப்போம். உங்க அம்மையும் சொன்னா கேட்க மாட்டேக்கா, நீனும் சொன்னா கேட்க மாட்டேயம்மாக்கா. இதுப்பு கமெண்ட பாத்தேல்ல, உங்களுக்கு ஆதரவா எவ்வளவு பேர் தெரியுமா? நாங்க சொல்லி கேட்காட்டாலும் நம்ம சொந்தக்காரங்க சொல்லி அது கேட்கணும்ல. நம்ம சொந்தக்காரங்க நம்மளுக்கு கெட்டதான் நினைப்பாங்க, நல்லதுன்னு நினைப்பாங்க. அது சரிதான் ஐயா. இருந்தாலும் வச்சாலும் இழுக்கப்படாது. எல்லாத்தையும் சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். இருந்த மாப்பிளைக்கு தகுந்த பொண்ணு கிடைக்கும் கண்டிப்பா. சரிக்கா நான் போயிட்டு வரேன். அசேசு மக்களே போயிட்டு வரேன். நல்லா இருப்பிய. உங்களுக்கும் தெரிஞ்ச இடத்துல ஏதாவது பொண்ணுக்கு நீ இருந்தா சொல்லி வைங்களா. சரிங்க தே, நீ கிளம்புடா. இன்னைக்கு இங்க தங்கிட்டு நாளைக்கு இங்க இருந்தே வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுதியோ? சரி நீ சொல்லுதுக்கு எங்க மறு பேச்சு. சரி இங்கே தங்குறேன் இன்னைக்கு. கொஞ்சம் முன்னாலதான் போன் அடிச்சாமக்கா. ஒரு இடத்துல இருக்கட்டே ஒரு முக்கியமான விஷயமாட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். அப்படியே சரி சரி, நான் கேட்டேன் ஆளை காணலையேன்னு பார்த்தேன். சரி மக்கா, எது திங்கிறதுக்கு வேண மாட்டி? ஒண்ணு வேண்டாமா, இந்த மனுஷன் இப்பதான் திருநெல்வேலில இருந்து அல்வா வாங்கிட்டு வந்திருந்தாரு. அது வர தின்னா அதே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் கழிச்சு எது வேணா கேக்கேன். சரி மக்கா. எங்க மச்சான் வேலைக்கு போறாரு இன்னைக்கு மம்முட்டி தூக்கிட்டு. வீட்டுல என்ன கூத்து நடந்துன்னு தெரியல. இவ்வளவு நாளும் தெரு தெரிஞ்சிட்டு இருந்த மனுஷன் மம்முட்டி தூக்கிட்டு போறாரு. மச்சான் மச்சாங்க காதே கேட்கல. சரி போயிட்டு வரட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். சரி எது எப்படியோ அவர் வேலை சொல்லி போனா அதே போதும்பா. இல்லனா அவரும் என் தலையை கண்டப்படாது. மாப்பிள ஒரு 200 கூட ஒரு 300 கூட அப்படிம்பாரு. ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி. தாவத்தை என்ன செய்ய, ஊரோட வந்துட்டாவளேன்னு தான் நானும் சரி 200 300 அப்பப்போ கொடுப்பேன். நீ வேலைக்கு போயிட்டாருனா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையில, அவர் பாட்டா அவர் பாத்துக்கிடுவாரு. சரி அவ கதையே பேசினா மண்டை இருக்குதான் பிடிக்கும். அவ கதையா அவ பாத்துக்கிடுவாவோ. உனக்கு கால் வலிக்குன்னு சொல்லலடி, தைலம் போட்டு தேய்ச்சி விடுதேன். அழகு சுந்தரம் நல்ல பையதான். அவனை கெடுத்து குட்டிச்சவர ஆக்கதே இந்த நீலாம்பரி தானே. 2 3 பாத்திரம் கிடக்கு, எல்லாத்தையும் கழுவி கமுத்துவோம். அடி நீங்க முதல்ல போங்க, பின்னால நாங்க வாரோம். சரிம்மா, அதான் நல்லது. ஏ மீனா, எனக்கு ஒரு டவுட். நீ அந்த குணசேகரனை மட்டும் தாக்கா பாத்திருக்கிய, அவ ஒய்ஃபர் பார்த்ததே இல்லையா முன்னால? அவரு கல்யாணம் முடிச்சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா பொண்டாட்டி எல்லாம் நான் பார்த்ததே இல்லட்டி. அப்போ அவர் மட்டும் தான் கடை பக்கம் வருவாரு. அதனால அவரை மட்டும் தான் நான் பாத்திருக்கேன். உன்னாலே புஷ்பகாவுக்கும் அவ குணசேகர பொண்டாட்டிக்கும் பழக்கம் இருந்துன்னு வச்சுக்கேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்லையே. நம்மள பார்த்தோன்னே நம்பி இருப்பாங்களே, களவாங்க வந்தவங்க அப்படி இப்படின்னு அடிச்சு விரட்டி இருக்க மாட்டாவல. வாங்க 4 மணி ஏக்கா உள்ள போவுங்கா. பாட்டி வேற உள்ள போயிருக்குல்ல. உங்க மைனிகாரி தானே வந்துட்டாளா? ஐயா டி வந்துட்டா போல இருக்குடி. அத போனுக்கு மேல போன் அடிச்சிட்டு கிடக்கா. விட்டாத எடுத்து பேசு. மைனியா வீட்டுக்கு வந்துட்டீங்களா? வந்துட்டேன் மைனியா, கொஞ்சம் முன்னால தான் வந்தேன். வீட்ல உட்கார்ந்திருக்கேன். ஆமா நீங்க எப்போ வருவீங்க? உங்களுக்காக தான் மைனியா மெனாக்கிட்டுக்கு சந்தைக்கு வந்து கருவாடு வாங்கிட்டு இருக்கேன். வாழை கருவாடு இருக்கு, சாலை கருவாடு இருக்கு, மொர கருவாடு இருக்கு, கூனி மீன் கருவாடு இருக்கு. எல்லாத்துலயும் வகைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். வறுக்க பொரிக்க இந்த அவிக்க அப்படின்னு வாங்கியிருக்கேன் தனித்தனியாட்டு. சீக்கிரத்துல வந்துரும் மைனியா. உங்களுக்கு எது எது பிடிக்கும்னு பார்த்து எடுக்க வேண்டியிருக்கு பத்தியலா. அத கொஞ்சம் நேரம் ஆகுது, கொஞ்சம் பொறுத்துடுங்க மைனியா. மைனியா கொதிக்க ஒரு கப்பு காப்பி குடிச்சாதானே உங்களுக்கு ஆத்தலா இருக்கும். நீங்க வரும்போது நான் இங்கெல்லாம் கிடக்கேன், என்னத்த செய்ய? ஒன்னும் பிரச்சனை இல்ல மைனியா. மருமக காப்பி போட போயிருக்கா, நான் சொல்லிட்டேன். கொஞ்சம் கொதிக்க கொண்டாமக்கான் இருக்கேன். சரின்னு இருக்கா? கொதிக்க காப்பிக்கு வாயில 2 கங்கள்ளி போட சொல்லு உன் மவட்ட சொல்லி. யார் மைனி அது? கூட என்னவோ சத்தக்க கம்பல இருக்கு. ஆனா என்ன பேசணும்னு கேட்க மாட்டேக்கு. யாரு இது? அது வசந்தி கூட கருவாடு வாங்க வந்தா. மச்சின பண்ணும் வசந்தி தான் உடல பேசுனா. என்னன்னு கேட்கல இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். சும்மா தான் மைனியா பேசுனா ஒண்ணு நினைச்சுக்கிடாதிய. நல்லா இருக்கலன்னு கேட்டா. ரொம்ப காதிக்குமா, காதுல எங்க இருந்தா கேட்குமோ தெரியல. 4 மணி வாயை வச்சு சும்மா கிடைங்க. எதுக்கு என்னவான்னு சொல்லி கடைசியில் அவ காதுல விழுந்துன்னு வச்சுக்கிடுங்க. அவ்வளவுதான் உசாராயிருவா. அவ உசாராதுக்குள்ள நம்ம அமைக்கிறணும் அவளை போய். இப்படி சொல்லிட்டியோ? இப்படி நெக்லஸோட தான் வந்திருப்பா புள்ளிக்காரி. நெக்லஸ் ஊறிட்டு விட்டுறணும். சூப்பர். சரி மைனியா வைக்கிட்ட ஒரு 10 நிமிஷத்துல ஓடி வந்துருவே. ஆமா அடுத்தல சாப்பாட்டுக்கு தானே. ராத்திரிக்கு உங்களுக்கு கருவாட்டு குழம்பு தான். சரி மைனியா வைக்க என்ன? அண்ணனையும் சேர்த்து கூட்ட வேண்டியது 5-6 நாளைக்கு. நானே நிம்மதியா இருக்கணும். 5-6 நாள் இங்க வந்து நிக்கிறதுக்கு வரேன். இதுல அவரை கூட்டிட்டு வந்தா அவ்வளவுதான். சரி மைனியா வாங்க. சரி வைக்கேன். போன வச்சுட்டா
சரி வாக்கா, இன்னைக்கு உனக்கு நெக்லஸ் கிடைச்சிரும். ஜாலி தானே. நெக்லஸ் கிடைச்சதும் எங்களுக்கு ட்ரீட் வச்சிரணும் சரியா? அப்பா பார்த்தாலும் நாலுபடி திங்கிறதுன்னு நினைப்பாருங்க. பாட்டி உள்ள போயிருக்கு. சிக்னல் கொடுத்தோன்னா டக்குன்னு நம்ம உள்ள சாடிட வேண்டியதான். வா போவும் உள்ள. உள்ள வாங்க பாட்டி. என்னம்மா யா ஒரு மாதிரி இருக்க? என்னத்த பாட்டி சொல்ல? நான் இல்லாத நேரம் ஒரு 3 பேர் கலவங்க மாதிரி வந்திருக்காளுவா. ஆளுல இவ கூப்பிட்டு காப்பி குடுக்க நிக்கா. முதல்ல தண்ணிய வர ஊத்தி கொடுத்துருப்பா போல இருக்கு. அம்மா அவங்க 3 பேரும் கலவங்க வந்து ஆள் இல்லம்மா. எனக்கு சொந்த காரியமா 3 பேரும். ஏடி உன் புருஷன் 300 ரூபாய் துட்டு வச்சிருக்கான்டி. என்னம்மாக்கா 300 ரூபாய் வச்சிருக்க? உன் புள்ள தாரான் வாங்கிக்கிடுமா. வேலைக்கு போன பத்தியா அரை நேரம் 300 ரூபாய் துட்டு கிடைச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இன்னைக்கு நம்மள நீ உருப்படியா வேலைக்கு போய் துட்டு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்திருக்க. சரி வச்சுக்கல, உன் பொண்டாட்டி கொண்டு கொடு. எத்தா காப்பி போடட்டுமா? எத்தா டீ போடட்டுமா? இல்ல பூஸ்ட் போடட்டுமா? இல்ல போன்விட்டா போடட்டுமா? வரு கம்பெடுத்து 4 மண்டையில போட்டு விடுவேன். ஓடிரு. நான் பார்க்காத பணம்ல பெரிய 300 ரூபாய் கொண்டுட்டு சிலிப்பிட்டு இருக்காரு. சிலிப்பிக்கிட்டு என்னல பழக்கம் இது? ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. பொண்டாட்டி கொண்டு கொடுல. அம்மா நான் ஒரு நாள் வேலைக்கு போய் உனக்கு துட்டுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்ததுலமா 200 ரூபாயாவது வாங்கிக்கமா. சொன்னா கேளு. இந்த பாரு 200 ரூபா உன் புள்ள சம்பாத்தியம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்க. உனக்கு எட்டுன பாவத்துக்கு உனக்கு 100 ரூபா. அந்த 100 ரூபாயை நீரே வச்சுக்கிடும். ஆண்டாப்பட எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னையில இருந்து சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல இருந்து நான் சொல்லதாட்டி நீ கேட்கணும். உன் கையில இருக்க துட்டு ஒன்னொன்னும் என் வியார்வையில வந்தது. இனி நான் என்ன சொல்லுதனோ அந்த கூத்துக்கு தாண்டி நீ ஆடணும். இவ்வளவு நாள் எங்க அம்மா உனக்கு உங்க அம்மைக்கு சியாவகம் பண்ணிட்டு கிடந்தா. அப்ப என் கையில 5 பைசா கிடையாது. என்னால பேசவும் முடியல. ஆனா இப்போ அப்படி இல்லட்டி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். உத்தியோகம் புருஷ லட்சணங்கிறத எங்க அம்மா புரிய வச்சுட்டான். இனி அவ உட்கார்ந்து இருப்பா. நீங்க 2 பேரும் வேலை செய்யணும். உங்க அம்மையை விடு, நீ வேலை செய்யணும். காலையில எந்திக்கிறதுல இருந்து ராத்திரி உறங்க வரைக்கும் ஒரு வேலை விடாம நீ செய்த. உன் புருஷனா சொன்னது அப்படியே கேடு நடந்தேன்னு வச்சுக்கியா. வடிவேலு சொன்ன மாதிரி நம்ம தெருல உனக்கு ஒரு சேலை வைப்பேன். இதுல ஏதாவது கோல்மால் பண்ணணும், குடைச்சல் கொடுக்கணும் நினைச்ச 2 கூட்டினா எத்தனை டீ? 5. இதான் உன் புருஷன் கணக்கு, மறந்துடாத. நீ நிக்காம வடியே போய் ஒரு சூட ஒரு காபி கொண்டா பாப்போம். இது எப்படி இருக்கு? இவதான் இந்த அழகு சுந்தரத்தோட ஆட்டத்தை பார்க்க போறிய. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னமா சொல்லுதிய? சொந்தக்காரியா? ஆமாமா நான் கூப்பிடுறேன். இது பண்ணு புஷ்பா வசந்தி வாங்கம்மா. இவ சின்ன பொண்ணு, அடுத்தால நீல கலர் சேலை கட்டி இருக்குது இது புஷ்பா. அதுக்கு அடுத்தால நிக்கிறது வசந்தி. புஷ்பாக்கு கூட பிறந்த அக்கா மோகனுக்கு தாமா என் மோபிள பியாத்திய கட்டி இருக்கு. ஐயா அப்படியாம்மா? நான் எனக்கு தெரியாதுல்லம்மா. கடைசியில நிக்கல அந்த பிள்ளைக்கு ஏதோ மயக்கம் வந்துட்டுன்னு சொல்லி இவ தண்ணி கட்டுறப்பா போல இருக்கு. அதனால வீட்டுல வந்துருப்பா போல இருக்கு. நான் உண்மையிலே பயந்துட்டேமா. என் மோ வேற தனியா இருக்காளா. அவத்த அந்த டிவில இந்த பேப்பர்ல எல்லாம் போடுறாம்ல, பாக்குறதுக்கே கண்ணு கொண்டு காண முடியல சில விஷயங்கள்லாம். அதுக்குதான் பயந்து போய் என் மோவட்ட யாசிவிட்டேன். 3 ஏரியும் எங்கிட்டு கலவாங்க வந்திருக்கேளா. இவரும் இல்லட என் மோவளை கடத்திட்டு போக வந்தேலா அப்படின்னு சொல்லி கிளிகிளின்னு கிழிச்சு வெளியே அனுப்பி விட்டுட்டேன். எதுன்னு நினைச்சுக்கிடாதியம்மா, எனக்கு தெரியாதுல்ல. நீங்க நடந்துகிட்ட முறை சரிதாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதானே நினைப்போம். நாங்களா இருந்தாலும் முன்ன பின்ன தெரியாதால இருந்தா அப்படிதாங்க பேசுவோம். நீங்களாவது கலவாங்க வந்தியா அப்படி இப்படின்னு ஏசி கிழிச்சிட்டு வெளியே அனுப்பினியா. ஆனா நாங்களா இருந்தாலும் வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வாரியில் கொண்டு அடிச்சு வடக்கணிக்கு பாத்தி அன்னைக்கு ஊரே கூட்டி 2 பண்ணிருப்போம். நான் அப்பயே சொன்னேன் எங்க அம்மிட்ட எல்லாரும் நல்லவங்க தானே. எங்க அம்மா தான் நம்ப இல்ல. எல்லாரும் அம்மா நின்னுட்டு இருக்கிய உட்காருங்க, காப்பி போட்டு கொண்டாரே. நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டா காப்பி போட்டு கொண்டாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணா உட்கார்ந்து சாப்பிட்டு எடுத்துட்டு கூட போறதுக்கு நாங்க ரெடி தான். 4 படி நம்ம எங்க வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோம்? ஏன் கோவப்படுதே? அவ அப்படிதாங்க பேசுவா. இந்த நான் வந்து வஞ்சகில்லாத மனசு. என் மனசுல எதையும் வச்சிட மாட்டாங்க. உடனே படப்படன்னு எது வந்தாலும் சொல்லி தீத்து போட பார்த்துக்கோங்க. இப்ப கூட பாருங்க காப்பி கொண்டாங்க அண்ணே. அந்த காப்பி எனக்கு மட்டுமா கொண்டு வருவிய? அவளுக்கு சேத்தனை கொண்டு வருவிய? அந்த அவ தூர வச்சிருவாளா? குடிக்கதானே செய்வா. கடவுளை திமிர் எடுத்தது. ஆனா இப்ப அவ யாசு பேசலாம் காலையில வாங்க மாட்டேங்க. எல்லாம் கூட இல்லாம பேசமா எனக்கு நல்லா பிடிச்சிருக்கோன்னு. ஆமாக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லாரும் சொல்லுவோம். வசந்தி கள்ளம் கவடம் இல்லாதவா. அவ ஒண்ணு மனசுல வச்சுக்கிட மாட்டா. அவளுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு ஆசையோட எனக்கு எதுனாலும் கொண்டு தருவாங்க. சரிமா இருங்க, காப்பி போட்டு கொண்டாரமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பால் இருக்கு. வேண்டாங்க இப்பதாங்க பொரியல்ல போட்டு இந்த கடுங்காப்பி வேற பாட்டி தந்தாவோ குடிச்சு வச்சுக்க. நல்ல வயிறு நிரம்பிட்டு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுக்கு. அதுக்கு தாங்க திரும்பி வந்தோம் நாங்க. ஏங்கிட்டியா என்ன விஷயமா? முதல்ல உட்காருங்கம்மா. இல்லக்கா இருக்கட்டும், யாராவது பாத்தீங்களா விஷயத்த சொல்லுதான். நீங்க எங்களுக்கு உதவி செய்யணுக்கா. ஒரு உதவி சொல்லுமா. என்னால முடிஞ்சதை நான் செய்யாம இருக்க மாட்டேன். இந்த அம்மா உனக்கு அத்தை தானமா வரும்? நமக்கு அத்தை தான் வரும். அங்க வந்த நாள்ல இருந்து எங்களுக்கு என்ன உதவி எல்லாம் செஞ்சிருப்பாங்க தெரியுமாமா. நாங்க சில நேரத்துல பைசா இல்லாம தட்டுப்பாடு சாப்பிடாம கூட இருந்திருக்கோம். அந்த நேரத்துல எல்லாம் நான் கேட்க கூட மாட்டேம்மா. ஓடி வந்து உதவி செய்வாங்க. அதெல்லாம் சும்மா இல்லையா, அதெல்லாம் சொல்லாண்டா. செஞ்ச நன்றியை என்னைக்கும் மறக்க கூடாதுமா. வயசுக்கு வந்து பிள்ளைய இந்த வீட்டுல தனியா விட்டுட்டு போவோமா. வேலைக்கு போன பிறகு வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அந்த பாட்டி எப்பவும் என் மோ மேல ஒரு கண்ணா இருப்பாங்க. எங்கனாலும் சரிதான், கூட கூட்டு போறதுல இருந்து வாரதுல இருந்து அவளுக்கு என்னென்ன தேவையோ ஏதாவது வேணா கூட உடனே வாங்கி எடுத்து கொடுத்து விடுவாங்க. அப்படி என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பா இருக்காங்கம்மா. அப்படிப்பட்டவங்களுக்கு சொந்தக்காரங்க நீங்க. உங்களுக்கு நான் உதவி செய்யாம இருப்பேனமா? சொல்லுமா, முடிஞ்ச வரைக்கும் என்னால கண்டிப்பா செய்வேன்.
உங்க வீட்டுக்காரர் பாரு குணசேகரன், நீங்க வடநாட்டுல இருந்திய, இதுக்கு முன்னால முத கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சரி எதை பத்தினாலும் கேளுமா, அவரை பத்தி இந்த பழைய வாழ்க்கைய பத்தி எல்லாம் கேட்காதமா, உனக்கு எதுக்குமா அதெல்லாம்? எனக்கு எப்படி சொல்லனே தெரியலக்கா. நான் சொல்லுதேங்க விவரத்தை நான் சுருக்கி சொல்லுதேன், நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்கன்னு நினைக்கேன். இக்கோ உங்க வீட்டுக்காரர் குணசேகரனும் புஷ்பாக்காக்கு மச்சானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உங்க கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஞாபகம் இருக்காக்கோ? அதெல்லாம் ஏமா இப்ப சொல்லுத? எல்லா விவரத்தையும் சொன்னேன்னா ஒரு பிள்ளை வாழ்க்கையா அதுலதான் அடங்கி இருக்கு. பிள்ளை வாழ்க்கையா? என்னமா சொல்லுத? புஷ்பாக்காக்கு அக்கா மோவனுக்கு தான் இந்த பாட்டியோட பேத்தியை கட்டியிருக்கலாக்கா. ஆமா, அதுக்கு என்னமா? எங்க அக்கா மருமகளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. மருமக மேல கோவம் இல்ல, அந்த மருமகளுக்கு அப்பா அதான் எங்க அண்ணன் மேல கோவத்துல இருக்க. அந்த கோவத்தை பிள்ளை மேல காட்டிட்டு இருக்கா. அந்த பிள்ளைக்கு பேரு யாழினி. அந்த பிள்ளை ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கு. ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்தா நிம்மதியா இருக்கணும்னு நினைப்போம். ஆனா எங்க அக்கா உள்ள கோவத்துல அந்த பிள்ளைகிட்ட காட்டி நிம்மதி இல்லாம ஆக்கிட்டு இருக்கா. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா நீங்க அந்த உண்மையை சொல்லித்தாங்க ஆகணும். இந்த உண்மைமா? இக்கோ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க விட்டு உடைச்சு சொல்லணுக்கா. வரமா அழாதம்மா, உனக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன். எதுவா இருந்தாலும் சொல்லுமா, மனசுல வைக்காத. என் பேத்தி வாழ்க்கையே அதுலதாம்மா இருக்கு. என் மருமோன புஷ்பக்கா கக்கா துரோகிங்க அம்மா. எனக்கு தெரியுக்கா, எங்க அண்ணன் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டான்னு எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாங்க என்னென்ன நடந்ததுன்னு. தீபாவளிக்கு முந்தின நாள் 1 லட்ச ரூபாய் பணத்தை எங்க மச்சான் எங்க அண்ணன்ட்ட கொடுத்திருக்காரு. கடைசியில அதோட போனவர் தான் ஊரை விட்டு போயிட்டாரு எங்க அண்ணன்னு சொல்லிதான் நாங்க நம்பிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எங்க அண்ணன் சொல்லும் போதுதான் தெரிஞ்சது உங்க வீட்டுக்காரரு கூட சேகரம் தான். எங்களை மன்னிச்சிருமா, விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். உங்க அண்ணன் உங்ககிட்ட சொல்லிட்டாரோ? எங்க அண்ணன் இவ்வளவு நாள் மறைச்சிட்டாங்க. அவன் தான் அந்த கெட்ட பேரை ஏத்திருக்கா. கடைசியில தாங்க பிள்ளை வாழ்க்கை வம்பா போகுது, இந்த மாதிரிலாம் உண்மையை சொல்லாம இருக்காதா, என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்னு பிடிவாதமா நான் கேட்ட பிறகு அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஆமாமா, எல்லாமே உண்மைதாமா உங்க அண்ணன் சொன்னது. பணத்துக்கு ஆசைப்பட்டு பணக்காரனா ஆகணும்னு நினைச்சி என்னென்னமோ பண்ணிருக்காருமா என் புருஷன். உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் நெசந்தாமா. என் புருஷன் நல்லவருன்னு நானும் நம்பிட்டு தான் இருந்தேன். நானும் சின்ன வயசு பத்தியா எனக்கு அதை பத்தில ஒண்ணும் தெரியாது. பிசினஸ் பண்ணது என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நல்ல லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு அப்பப்ப பணத்தை கொண்டு வருவாருமா. ஆனா அப்படிதான் போல இருக்கு அப்படின்னு வாங்கி பீரல வைப்பேன். அப்புறம் எடுத்துட்டு போய் பேங்க்ல கொண்டு போடுவாரு. நானும் சந்தோஷமா இருந்தேன். சரி நம்ம புருஷன் நல்ல சம்பத்தியக்கார மனுஷனா இருக்காருன்னு. ஒரு நாள் தெரிஞ்சு எனக்கு விஷயம் பொண்ணு ஒரு 1 லட்ச ரூபாய் கொண்டு கொடுத்தாரு என்கிட்ட. ராத்திரி போல இருக்கு, ஒரு மணிக்கானு. என்னக்கு சொல்லுதியா? ஆமாமா, தீபாவளிக்கு முந்தின நாள் ராத்திரி போல அண்ணே சொன்னாரு, ஒரு கார் அமத்திட்டு வந்திருந்தாரு. எடி கிளம்பு அப்படின்னாரு. நான் எங்கங்க அப்படின்னே. தீபாவளிக்கு உங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டு நீ ஒரு 5-6 மாசம் கழிச்சு வந்தா போதும்னாரு. என்னங்க இது திடுதிப்புன்னு வந்து இப்படி கார் அமத்திட்டு வந்து என்ன யாருன்னு சொல்லுதியா அப்படின்னா. அப்போ என் மாமா வயித்துல 2 மாசம். உனக்கும் உடம்புக்கு முடியல, வாந்தி எடுத்துட்டு கிடக்க. நான் காலையில கொண்டு விடலாம் நினைச்சிருந்தேன் உங்க அம்மா வீட்டுல. இப்போ வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வெளியூருக்கு போக வேண்டி இருக்கு. அதனால நீ வந்து இங்க இருந்தா தனியா இருந்தா சரிப்படாது, திங்கவும் மாட்டேன். அதனால உன்னை கொண்டு விடுறதுக்கு கூட எனக்கு நேரம் இல்ல. 5 மணிக்கு ட்ரெயினுக்கு போகணும். அதனால நீ வந்து இப்போ இந்த கார்ல ஏறி போ. இந்த காருக்கார பயத்து எனக்கு தெரிஞ்ச பையதான், ஒன்னும் பயம் இல்ல. உங்க அம்மா வீட்டுல வந்து உன்னை பத்திரமா சேர்த்துருவான். அதுக்கப்புறம் நான் என்னைக்கு லெட்டர் போடுறேன்னா அன்னைக்கு வந்து சேரு, அப்படி இல்லைன்னா ஊடல நான் வாரேன் அப்படி கூட சொன்னேன். என்னங்க இது தீபாவளி அதுமா இப்படி எங்கெங்க போறியான்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, முக்கியமா பிசினஸ் விஷயமா வெளியூருக்கு போக வேண்டியிருக்கு அப்படி இப்படி நீ என்னெல்லாம சொன்னி என்னை ஏமாத்திட்டாரு. ஆனா அதெல்லாம் நான் நம்பி என் மகளே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மனுஷன் தீபாவளி எல்லாம் முடிச்சு வந்தாரு. ஒரு நாள் பேசி கொடுக்க போதெல்லாம் ஒரு மாதிரி முன்னுக்கு பண்ணா மரணா ஒரு மாதிரி பேசினாரு. நாங்க ஒரு மாதிரி இருக்கியா அப்படி எல்லாம் கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெளியூருக்கு போனோமா பிசினஸ் விஷயமா ட்ரெயின்ல அழைச்சிட்டு வந்தது ஒரு மாதிரி களைப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நான் ஏமாத்தி போட்டாரு. உங்க அம்மா வீட்டுல இரு 5 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன் ஊருக்கு அப்படின்னாரு. நானும் நேசம்னு நம்பி நம்மளுக்கு உடம்புக்கு முடியல. சரி ஒரு 5 மாசம் கழிச்சு போவோமே, கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து நல்லா வேலை பார்க்கற அளவுக்குல போவோம் அப்படி நினைச்சு எங்க அம்மா வீட்டுல இருந்துட்டேன். திடுதிப்புன்னு ஒரு மாசம் ஆகல திடீர்னு வந்து காரை மத்திட்டு வந்தாரு. அதே மாதிரி எடி யாரு அப்படின்னாரு. எங்க அம்மா எப்பவும் என்ன மர்மனாவா மாமா, வடநாட்டுல எனக்கு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் காரியங்களுக்கு ஒரு வழி இருக்கு, அங்கதான் போறேன். கை நிறைய நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம்ல, நாளைக்கு பிள்ளைகள் வந்துச்சுன்னா நிறைய செலவு இருக்கும்ல அப்படின்னாரு. என் அம்மா அப்பாவும் விடவே மாட்டேன்னு சொன்னாவா. பிள்ளை எல்லாம் பெறட்டும் மாப்பிள அப்படின்னாவா. என் புருஷன் கேட்கவே இல்ல. அது அந்த நேரத்துல நீங்க 2 பேருக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு தரேன் அங்க வந்துருங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நிலையில்லாம நின்று கூட்டிட்டு போயிட்டாரு. அவ இல்லன்னா என்னால ஒத்தையிலங்க போயிருக்க முடியாது, சோறு தண்ணிக்கு கஷ்டப்பட்டு போவேன். அங்க சப்பாத்தி இங்க பாத்தி தான் போடுவானுவா, அதெல்லாம் திங்கிறதுக்கு நம்மளுக்கு சரிப்படாது, நம்மளுக்கு கஞ்சி குடிச்சாப்புல ஆயிருக்காது அப்படின்ட்டாரு. எங்க அம்மையும் அப்பவும் சரி நெசந்தான் சொல்லுவாரு, மரமே பாவம்ல அவரு அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு சரி மக்கா போயிட்டு வா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி என்னையே அனுப்பி விட்டாவோ. அதுக்கப்புறம் நாங்க
எங்க கூட்டு போறாருன்னு எனக்கு தெரியாது. கூட்டிட்டு போனாரு ட்ரெயின்ல. வடநாட்டுக்கு போயிட்டோம். பாம்பேக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அங்க வச்சுதான் என் மவளை பெத்தேன். அதுக்கப்புறம் அங்க போய் இவருக்கு நடவடிக்கைகள் சரியில்லை. உண்மை ஏதாவது போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வாக்குல சொன்னா கூட ஒரு மாதிரி நடுங்குவாரு. இந்த வார்த்தையை சொல்லாதட்டி அப்படிம்பாரு. நான் இவர் நடவடிக்கையெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சந்தேகம் உண்டாயிட்டு. அதனால ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு என் பிள்ளைய நானும் உசுரோட இருக்கணும்னா நீர் சொல்லுவோய் என்ன நடந்துச்சு சொல்லும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் இப்படி உண்முன்னுக்கு பெறனா சொல்லிட்டு கிடக்காரு? ஏன் இப்படி என்கிட்ட என்னென்னவோ மறைக்காரு அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டேன். பொட்டி எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் சாவுதே அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த அளவு அந்த மனசை எல்லா விவரத்தி சொல்லிட்டாரு. அவளை தீப்புட்டு விட்டு வச்சு போட்டாரு. நம்மளும் பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசையில பண்ணுன அநியாய அட்டூழியம் எல்லாம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நாளைக்கு முந்தின நாள் ராத்திரி பண்ணுன கதையெல்லாம் சொன்னாரு இந்த மனுஷன். பாவம் புஷ்பாக்கு அண்ணன் மேல பழிய போட்டுட்டாரு. அந்த பணத்தை எங்க புருஷன் தான் எடுத்திருக்காரு. எல்லாரும் என் புருஷனை நல்லவன் நம்பிட்டாங்க. ஆனா புஷ்பாக்கு அண்ணனை அவன் தான் ஊரை விட்டு வாடிட்டான் பணத்தை எடுத்துட்டுன்னு ஊர் முழுக்க நம்பிட்டாங்க. இன்னைக்கு இந்த மனுஷன் நான் பேசதெல்லாம் விட்டுட்டேன். எல்லாமே எனக்கு என் பிள்ளை நாய் வச்சு கிடைச்சல. தெரியாத ஊர்ல 4 வீட்டுல 10 பாத்திரம் கழுவிதான் கஞ்சி குடிச்சேன். பாவப்பட்ட பணம் எத்தனை நாளைக்கு நிக்குமா? அந்த மனுஷனுக்கு அவ்வளவு பணமும் குறைய ஆரம்பிச்சு அங்கங்க நஷ்டமாக ஆரம்பிச்சு கடைசியில ஒண்ணு இல்லாம நடுத்தருக்கு வந்த மாதிரி வந்துட்டாரு. என்கிட்ட கெஞ்சினாரு. நான் திருந்திட்டே வச்சுட்டேன்னு. நான் நம்பல. அவரை நம்ப முடியாது. அதுக்கப்புறம் இருந்த நாள் போதும் அந்த ஊர்ல நம்ம அந்த ஊர் சரிப்பட்டுக்கிடாதுன்னு சொல்லி என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தாலும் வந்துட்டேம்மா. சொந்த ஊருக்கு போறேன்னா எங்க அம்மையும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல. 2 பேரும் போய் சேர்ந்துட்டாவோ. எனக்குன்னு யாரும் இல்ல. நான் எங்க போவேன்? அதனால சொந்த ஊர் பக்கம் போவதுக்கு மனசே இல்ல. அதனால நாங்க போவே இல்ல. அப்போ புருஷன் உசுரோட தான் இருக்காரா? உசுரோட இருக்கானா செத்தானோ ஒளிஞ்சானோ? அதுக்கப்புறம் அதை பத்தி எனக்கு தெரியாதுமா. பண்ண நீத்துக்கு இன்னுமா உசுரோட இருக்க போறா? அவன் ஒளிஞ்சிட்டான்னு நானும் என் மவளும் தலை மொழிக்கிட்டோம். ஏதோ தட்டு மாதிரி ஒரு ஆளு இங்க வேலை இருக்கு, கூலி வேலை, இந்த சுள்ளையில செங்கலா இருக்கலாம்னு சொல்லிச்சு. அந்த ஆளதாம்மா இன்னொரு வீடு பார்த்தாங்கன்னு வந்துட்டோம். நல்ல வேலையா கடவுள் புண்ணியத்துல உங்களை மாதிரி ஒரு நல்ல ஆளை கொண்டு கடவுளா கொண்டு விட்டுருக்காருமா எங்களுக்கு. தலை நினைச்சிட்டேன் நல்ல ஆளுகளா இருக்கு இங்கனே ஒதுங்கிக்கிடணும். என் பிள்ளைக்கும் அப்படியே ஒரு மாப்பிளைய பார்த்து கையில பிடிச்சு கொடுத்துட்டோம்னா நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன்னு நினைச்சு என் மூக்குல நானும் உண்டு என் கதையை உண்டுன்னு கழிச்சிட்டு இருக்கோம்மா. அழாதீங்கக்கோ. எப்படிமா அழாம இருக்கேன்? என் புருஷன் பண்ண அநியாயம் அந்த பாவம் எங்களை சும்மா விடுமாமா. அதை நினைச்சுதாம்மா நாங்க சங்கடப்பட்டு ஒரு நாள் கண்ணீர் விட்டுட்டு கிடக்கும். அதுக்கு என்னைக்குதான் பிராயசித்தம் பண்ண போறோமோ அப்படின்னு நினைச்சு நாளாத நாள் கிடையாது. கவலைப்படாதீங்கக்கோ, அதுக்கான நாள் வந்துட்டுக்கோ. அதுக்கு நாங்க உங்களை நாங்க தேடி வந்திருக்கோம். எங்க அக்கா எங்க அண்ணன் தான் ரூபாயை எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லி கோபத்துல அவரை துரோகின்னு நினைச்சிட்டு இருக்காக்கா. நல்ல குடும்பமே 2ஆகி கிடக்குக்கா. நல்லா இருப்பியக்கா. எங்ககிட்ட சொன்ன விஷயத்தை இப்படியே எங்க அக்காட்ட வந்து மட்டும் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்பதாங்க எங்க அண்ணன் உண்மையானவே அப்படின்னு தெரியும். அவ எந்த பணத்தையும் எடுக்கலன்னு அப்பதாக்கா அவ புரிவா. சொன்னா கேளுங்கக்கா, எங்க கூட வருவீங்களாக்கா? என்னமா சொல்லுத? நானே அந்த பாவத்துக்கு பிராயத்தத்தை பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனாமா? இவ்வளவு நாள் அந்த குடும்பம் எங்க இருக்கு யாது இருக்குன்னு நானும் தேடிட்டு தான் கிடக்கேன். உங்க அண்ணன் குடும்பத்தை யார்கிட்ட போய் விசாரிக்க எங்க போய் விசாரிக்கன்னு தெரியாம கிடந்து அல்லாடிட்டு இருந்தேம்மா. கடவுளா பார்த்து உங்களுக்கு எங்க கிட்ட கொண்டு விட்டுருக்காருன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன்மா. இப்போ ஆமா போவோம். நீங்க அழக்கூடாதுங்க. உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. உங்க வீட்டுக்கார செஞ்ச அநியாயத்துக்கு நீங்க புண்ணியம் தேடுன்னு நினைக்கிறது இல்லக்கா. நீங்க அழக்கூடாதுக்க. கண்ணீர் தொடங்கிக்க. சந்தோஷமா இருங்க. வாங்கக்கா. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாருல நினைச்சிட்டு சொல்லிட்டு கிடைக்கியா? என்னக்கா யாருலன்னு இடிதாங்கி மாதிரி எத்தனை பேர் நிக்கன்னு பாருங்க. சுத்தி சுத்தி நாங்க மட்டும் இல்ல எங்க தெருக்கு வந்து பாருங்க. ஒரு கூட்டமே கிடக்குவா. இளவிகள்ல இருந்து குமரியில இருந்து சின்ன சின்ன வாண்டு வரைக்கும் எல்லாம் நம்ம சொந்தக்கார சொக்காரதான். வாங்கக்க போவோம். ஜாலியா இருக்க என் தெருல. வாங்க வந்து பாருங்க. எங்க தெருல ஒரு வீடு கிடக்கு. பேசாம பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு வாங்க. அப்படியே வாடகைக்கு அங்கே இருந்துக்கலாம். தெரியுமா உங்களை வாடகைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுதா எங்க 4 முடி. இது 4 முடியா? வசந்தி இல்லாம பேர் சொன்னாங்க. பேர் வசந்தி தான். நாங்க வச்சிருக்க வட்ட பேரு 4 முடி. அப்படியா? உங்களை எதுக்கு தெரியுமா எங்க தெருக்கு வாடகைக்கு கூப்பிடுது 4 முடி? எதுக்குமா? எங்க தெருல எல்லாரும் வீட்லயும் குழம்பு கூட்டுன்னு இரவுல வாங்கி தின்னு கடைசியில போர் அடிச்சு போச்சுக்கோ. அதான் புது விதமா உங்க வீட்டுல வாங்கி தின்னு பாக்கலாமா டேஸ்ட் அப்படின்னு நினைச்சதாக்கோ. உங்களை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுது. கொஞ்சம் உஷாரா இருந்துடுங்க. வாமா போவோம். உங்க அக்கா வீட்டுல போய் நேரே எல்லா விஷயத்த நான் சொல்லுதேன். சரிங்கக்கா வாங்க போவோம். நீங்களும் வாங்கலாம். ஏண்டா புஷ்பா என்ன கண்டனா உங்க அக்கா கோவப்படாதுக்கா. அதனால இவங்களை முதல்ல கூட்டிட்டு போய் எல்லா விவரத்தையும் சொல்லுமா. புரிஞ்சுட்ட பிறகு அதுக்கு நான் வரேன். இதுவும் சரிதான். நீ வரண்டா. நீங்க இருந்துக்கா. பாட்டி இருக்கவல்லமா? ஆமாமா நான் இருக்கம்ல. எதுக்கு அங்கேயும் அலைஞ்சிட்டு மழை வேற தூத்திட்டு கிடக்கு. சரிம்மா நான் இங்க இருந்துக்கிட்டே. நீ போயிட்டு சீக்கிரம் வா. சரி மக்களே வாங்கம்மா போவோம். என்ன அந்த அக்கட்ட போட்டு குடிக்கியோ? கேட்டுட்டோ இப்படி நான் கோவப்பட மாட்டேனே. ஏன் தெரியுமா? நீ சொன்னது நெசம்தான். எனக்கும் நம்ம தெருல எல்லாரும் வீட்லயும் குழம்பு கூட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்து ரொம்ப மூஞ்சல் அடிச்சாப்ல இருக்கு. யாராவது புதுசா வரமாட்டாலும் தான் காத்திருக்கேன். அதான் அந்த அக்காவை கூப்பிட்டேன். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான்.
இப்படி இந்த உலகமே அழிஞ்சாலும் சரிதான் நீங்க திருந்தவே மாட்டியா. இந்தங்களே எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு வாடகைக்கு கிடக்கு. நீங்க யாராவது வாரீங்கன்னா சொல்லுங்க, நான் வாடகையை குறைச்சி எடுத்து பேசி எடுத்து உங்களுக்கு முடிச்சு தரேன். பாவினாலும் முடி அவங்களையுமா கூப்பிடுறீங்க. அவ கிடக்கா, அவளுக்கு ஒரு வேலையும் சொல்லி இல்ல. இந்த பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல வீடு வேணும்னா உங்களுக்கு www.4mudi.comல என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. பாய். நங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே. பாய்.